இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டிவைன் ரீபொசிஷனிங் கர்த்தர் செய்கிறார். நீங்க இழந்த ஸ்தானத்தில் மறுபடியும் கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். நீங்க இழந்த ஸ்தானத்தை பெறுகிற அதே நேரத்தில் இரட்டிப்பான நன்மைகள் உங்களை வந்து சேரப்போகிறது. சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமாங்க, இன்னையிலேருந்து உங்கள் லைஃப்பில் ஒரு அற்புதமான ஆச்சரியமான ரீபொசிஷனிங் உண்டாவது மாத்திரம் அல்ல, இரட்டிப்பான டபுள் போர்ஷன் பிளெஸிங்கும் உங்களை வந்து சேரப்போகிறது. அற்புதமான காரியத்தை உங்களுக்காய் கர்த்தர் செய்ய போகிறார். 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் தாவீது ராஜாவாய் பொசிஷன் ஆயிட்டார். இப்போ பொசிஷன் ஆனதும் தாவீதுக்கு தன்னுடைய பழைய நண்பர் யோனத்தானோடு செய்த ஒரு உடன்படிக்கை ஞாபகம் வருகிறது. யோனத்தான் சொல்லியிருந்தா, நீ ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவாய் மாறி போவா, அப்போ நீ என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் மறந்து போகக்கூடாதுன்னு. இது அவருக்கு ஞாபகம் வந்ததும் அவர் கேட்குறாரு, என் நிமித்தம் யோனத்தான் குடும்பத்தில் நன்மை பெற வேண்டியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து லோதேபார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்போ அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோதேபார்லேருந்து இந்த மேவி போசேத் என்ற யோனத்தானுடைய மகன் அழைத்து வரப்படுகிறார். இவர் முடமானவர் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. எப்படி இவர் முடமானார் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமுவேல் 4:4 சொல்லுகிறது. எப்படின்னா, இவர் வந்து தாவீது ராஜாவானார் கேள்விப்பட்டதும் அப்போது அந்த மேவி போசேத்துக்கு 5 வயது. இந்த மேவி போசேத்தை கேர் பண்ணிட்டு இருந்த அந்த நர்ஸ், அந்த தாதி இவங்களை எடுத்துட்டு ஓடுறாங்க. ஏன்னா ஒரு புதிய மன்னர் வந்ததும் பழைய மன்னருடைய சந்ததியில் உள்ள எல்லாரையும் கொன்றுவாங்க. இவரை கொன்றுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அந்த மேவி போசேத்தை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடும்போது கால் இடறி கீழே விழுந்ததுனால அந்த குழந்தை, அந்த 5 வயது குழந்தை முடமாய் போனது. 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடமானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். அப்போ அந்த மேவி போசேத்துக்கு 2 கால்களும் முடமான சூழ்நிலை. மேவி போசேத் அந்த அவங்க அப்பா யோனத்தான் மன்னராய் இருந்திருந்தா இவர் பிரின்ஸா இருந்திருப்பாரு. ஒரு இளவரசனாய் அரண்மனையில உலாவிக் கொண்டிருப்பார், அதிகாரத்துல இருந்திருப்பார். ஆனா இப்போ அவருடைய நிலைமை ஒரே நாள்ல எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 2 காலையும் இழந்துடுறாரு, முடமாகிறாரு. அவருக்கு இருந்த அந்த ராஜரீகம், அந்த அதிகாரம் இவரை விட்டு மாறி போயிருது. ராஜா என்ற பொசிஷன், அரண்மனை எல்லாவற்றையும் இழந்து இப்போ லோதேபார் என்ற ஒரு கிராமத்துல இன்னொருத்தருடைய தயவுல இவர் அங்க போய் இருக்கிறார். அப்போதான் இப்படிப்பட்ட நேரத்துலதான் அந்த தாவீதுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து, யோனத்தானுடைய ஃபேமிலி யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்படி கூப்பிட்டதும் மேவி போசேத் உடனே சந்தோஷமா வரல. அவர் ரொம்ப நடுக்கத்தோட தாவீதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். ஏன்னா அவருடைய புதிய ராஜா ஒருத்தரை கூட்டு வராங்க, பழைய ராஜாவோட ஃபேமிலியிருந்து கூட்டு வராங்க, கொன்றுவாங்க. அந்த ஒரு பயத்தோட தான் மேவி போசேத் இப்போ இருக்கிற ஜீவனும் போயிருமோ, எல்லா பொசிஷனே நான் இழந்துட்டேன், என் ஜீவன் கூட போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் வரும்பொழுது 2 சாமுவேல் 9:7 தாவீது அவனை பார்த்து, மேவி போசேத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய் என்றான். அற்புதமான ஒரு காரியம் நடக்குதுங்க. வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த மேவி போசேத் ஒருபுறம், எல்லாமே அவ்வளவுதான், இனி என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்ததை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவருக்கு அநேக சொத்துகள் இருந்து எல்லாமே இப்போ அவருக்கு கையில இல்லை. இப்போ இன்னொரு ஆளுடைய தயவுல போய் இருக்கும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ராஜ அரண்மனையில இளவரசனா இருந்த ஒரு மனிதர் இப்போ ஒரு கிராமத்துல இன்னொருத்தருடைய தயவுல, அதுவும் 2 கால்களும் முடமான சூழ்நிலையில போய் இருக்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்த எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருச்சு. இனி வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறத மேவி போசேத்தால யோசித்து கூட பார்க்க முடியல. இன்னைக்கு என்ன கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? இனி என் எதிர்காலம் சரியாகும்னே எனக்கு தோணல, நான் இருக்கிற இந்த வாழ்க்கையை தான் நான் தொடர போகிறேன், இதுதான் என்னுடைய முடிவா இருக்க போகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா?
இது முடிவல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள போறீங்க. நாம் பழைய நாட்களை நினைத்து நினைத்து சோர்ந்து போறீங்களா? இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வருமா? அப்படிப்பட்ட பொசிஷன்ல நான் இருப்பேனா? அப்படிப்பட்ட வேலையில நான் அமர்த்தப்படுவேனா? இப்படிப்பட்ட அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் உடைந்து போய் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு உள்ளமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நான் ரீபொசிஷன் பண்ண போகிறேன். இது சாதாரணமான ஒரு ரீபொசிஷனிங் இல்லை. இது மனிதர்களால் சரி செய்ய முடிகிற காரியம் இல்லை. ஒரு டிவைன் ரீபொசிஷன். கர்த்தரே உங்களுக்காக இறங்கி வந்து இதை செய்ய போகிறார். இந்த மேவிபோசேத் எல்லாம் நம்பிக்கையும் அற்றிருந்த சூழ்நிலையில ஆண்டவர் யோனத்தானுடைய குடும்பத்தாரை குறித்து தாவீதுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதன் நிமித்தமாய் மேவிபோசேத் அழைக்கப்படுகிறார். அழைத்துட்டு வந்த அந்த நிமிடமே மேவிபோசேத்தின் வாழ்க்கை மாறிடுச்சு. அதுவரை ஒளிந்து வாழ்ந்த வாழ்க்கை, எங்க இந்த ராஜாக்கு தெரிஞ்சா நம்மளை கொன்றுவாரோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, மற்றவருடைய தயவுல இருந்தது, அவருக்கு இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் போய் எல்லாம் இழந்த சூழ்நிலை இருந்த மேவிபோசேத்துக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கப்படுகிறது. சவுலுடைய வேலைக்காரர், அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைக்காரரை தாவீது அழைச்சு சொல்றாரு. 2 சாமுவேல் 9:9, ராஜா சவுலின் வேலைக்காரனாய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன், எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்றாரு. எல்லாவற்றையும் நீ டேக் கேர் பண்ணி கொடு, எல்லாவற்றையும் பார்த்து அதனுடைய நன்மைகளை கொடு. அதே நேரம் இந்த மேவிபோசேத்து என்னுடைய குமாரர்களை போல ராஜ பந்தியில இவர்கள் இருப்பாங்க. ராஜாவோட பந்தியில யார் இருப்பாங்க? ராஜாவும் அவருடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸும் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் தான் இருப்பாங்க. அந்த ஒரு பொசிஷன்ல மேவிபோசேத் கொண்டு வரப்படுகிறார். அதே தான் அந்த 7வது வசனத்தோட பின்பகுதியில் சொன்னோம். நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய், நீ என் கூட இருப்ப, இனி நீ கைவிடப்பட்டவன் கிடையாது, இனி நீ ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. முடமான நிலைமையில மற்றவருடைய தயவுல இருந்தப்போ மற்றவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, அவ்வளவுதான், இவன் வாழ்க்கையில நீ மாறவே முடியாது, அவ்வளவுதான், என்ன செய்தான், இவன் இறந்திருந்தா கூட நல்லா இருந்தது, இப்போ ஒன்றும் இல்லாம கஷ்டப்படுறான் பாரு, அடுத்தவங்களோட தயவுல இருக்கிறான் பாரு. அவங்களுக்கு உதவி செய்தவங்க கூட முதல்ல செய்து அந்த மனநிலைமையில உதவி இருக்க மாட்டாங்க, போக போக அவங்களுடைய மனநிலைமை மாறி இருக்கும். இதெல்லாம் பார்த்து பார்த்து உடைந்து போய் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாமல் இருந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கை ஒரே நாளிலே மாறியது போல உங்க வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பம் உண்டாக போகிறது. அது இன்றைக்கே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கே அதை ஆரம்பிக்க போகிறது. சோர்ந்து போய் உடைந்து போய் எல்லாம் இழந்த சூழ்நிலை இருக்கிற அன்பு சகோதரி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்று ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மேவிபோசேத்துடைய வாழ்க்கை அற்புதமா அப்புறம் மாறிடுச்சு. இந்த அதிகாரம் முடியும் பொழுது 13வது வசனம் 2 சாமுவேல் 9:13 சொல்லுகிறது, மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே கூட இருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமா இருந்தது. இப்ப முடமா இருக்கிற காலம் அப்படிதான் இருக்குது. ஆனா இப்ப இவர் ராஜ மரியாதையுடன் அரண்மனையில இருக்கிறார். லோதேபார்ல இருந்து எருசலேமில் இருக்கிற ராஜாக்கள் வாசம் செய்கிற அரண்மனையிலே ராஜாக்களோடு பந்தி இருக்கிறது. தினமும் தினமும் அவருக்கு ராயல் ஃபீஸ்ட் கிடைக்கிறது, ராயல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது, ராயல் எல்லாமே அவருக்கு திரும்பி வந்து விட்டது. கொஞ்சமும் எதிர்பார்க்காதது, முன்பை விட அற்புதமான ஒரு நிலைமையிலே இந்த மேவிபோசேத் மாறிவிடுகிறார். இந்த மேவிபோசேத்தை போல மனமுடைந்து சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்புகிறார் என்றால் சும்மா கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு போறதுக்கு இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது, அது உயிர்ப்பிக்கிற வல்லமை பொருந்தியது. இந்த வார்த்தை உங்களை வந்து சேருகிற அந்த நேரத்திலே உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது, உங்கள் சூழ்நிலை மாறப்போகிறது. நீங்கள் இருந்த அந்த நிலைமையிலிருந்து அற்புதமான ஒரு மாற்றத்துக்குள்ளால கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். இனி எதுவுமே எனக்கு மாறாது, சரியாகாது நினைத்த காரியம் காலெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இன்றே தொடங்குகிறார். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. உங்க ஊழியத்துல ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய மண்டலங்களில் இழந்தவைகளை திரும்பவும் தருகிறார். உங்கள் ஜெப வாழ்க்கையை திருப்பி தருகிறார். வேத வாசிப்பை திருப்பி தருகிறார். உங்கள் ஆவிக்குரிய ஊழியங்களிலே ஆவிக்குரிய மண்டலங்களிலே இழந்தவைகளை ஆவிக்குரிய வரங்களை திருப்பி தருகிறார். எதெல்லாம் இழந்துட்டேன்னு சோர்ந்து போயிருந்தீங்களே எல்லாவற்றையும் 2 மடங்காய் உங்களுக்கு திருப்பி தருகிறார். கர்த்தர் இதை செய்கிறார். யோபுவோட வாழ்க்கையை இழந்ததெல்லாம் 2 மடங்காய் கொடுத்தது போல உங்க வாழ்க்கையிலும் இதை செய்ய போகிறார். எதை இழந்துட்டேன்னு இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், எல்லாவற்றையும் திரும்ப இழந்த சந்தோஷத்தை திரும்ப தரப்போகிறார். இழந்த குடும்ப சந்தோஷத்தை திரும்பவும் தருகிறார். இழந்த உறவுகளை மறுபடியும் உங்களை தேடி வர பண்ண போகிறார். இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு மீட்டு தருகிற கர்த்தர்
இந்த நாளிலே ஒரு டிவைன் பொசிஷனை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற, எதை குறித்தும் சோர்ந்து போக தேவையில்லை. உங்களுக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய தந்தையாய் இருக்கிறார். நமக்காய் அவர் செயல்படுகிறார். நமக்காய் காரியங்களை திருப்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் பரலோகம் உங்களுக்காய் சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போக தேவையில்லை. நீங்கள் துரிதமாய் காரியங்கள் மாறுகிறத பார்க்க போறீங்க. வேலைக்காய் காத்திருக்கிற சிலர் என்னை பார்க்குறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வேலைக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. மறுபடியும் பொசிஷன் ஆகுறீங்க. நீங்க எதையும் இழந்து போகலங்க. உங்கள் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் விதத்திலே பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நிச்சயமாய் மறுபடியும் நீங்கள் எழும்பி கர்த்தருக்காய் நிற்க போகிறீர்கள். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஊழியத்துல கேட்கிற சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் உங்களை ரீபொசிஷனிங் பண்ண போகிறார். இழந்த ஊழியத்தை, இழந்த ஊழிய வட்டாரங்களை, இழந்த எல்லைகளை திருப்பி தருவது மாத்திரமல்ல, உங்கள் எல்லைகளை விரிவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறித்து சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தரை முழுமையாய் பற்றி கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் இதை கர்த்தர் சொல்லுகிறார். என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவரை தேடுறதும் விட்டு விடுகிறதுமா இருக்கிறவர்களை பார்த்தல்ல, விடாப்பிடியா எல்லா சூழ்நிலையும் என் கர்த்தர் எனக்கு போதும் என்று இருக்கிறீங்கல்ல, அவர் எனக்கு செய்வார் என்ற முழு நிச்சயத்தோடு காத்திருக்கிற உங்களுக்கா இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போக தேவையில்லை. முழுமைய கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து மாற்றம் உண்டாகிறது. நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிச்சயமா நல்ல சாட்சிகள் உண்டாகும். எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறந்து போகாதீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு டிவைன் ரீபொசிஷனிங் இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ரெஸ்டோரேஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே. இழந்தவைகள் மறுபடியும் இழந்த ஸ்தானத்தில் இவர்களை நிலைநிறுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான ஆரம்பங்கள் உண்டாக போவதற்காக நன்றி அப்பா. நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் என்பதும் எங்களுக்காய் செயல்படுகிறீர் என்பதையும் விளங்க பண்ணும்படியான நல்ல சாட்சிகளை கேட்க செய்ய போறீங்களே, அதற்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, கூட இருந்து நடத்துங்க. அற்புதமான காரியங்கள் இவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் செய்யட்டும் அப்பா. அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள போறீங்க. God bless you.